வெல்கம் டு ஐஷார் ஃபேஃபியோலா. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களோட கூட பேசுகிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம திராட்சைப்பழ செடி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய திராட்சைப்பழ தோட்டம். இந்த திராட்சைப்பழ செடி 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கும்போது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. இவ்வளோ சின்ன செடியிலேருந்து தாங்க இவ்வளோ பெரிய செடியை நாங்கள் வந்து வளர்த்து எடுத்துருக்கோம். இது சான் அன்டோனியோ டெக்ஸஸில் கிரேப்ஸ் நல்லாவே வளருது. தாராளமாக நம்ம நிறைய நடலாம். கொத்தாய் திராட்சைப்பழம் காய்க்கிறதுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் என்னோட திராட்சை செடியோட மூடு. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நட்டது. 5 அடிக்கு நாங்கள் வந்து எந்த பிரான்ச்சஸுமே இந்த திராட்சை செடிக்கு கொடுக்கலங்க. இதுதான் முதல் டிப்ஸுங்க. 5-6 அடிக்கு நீங்கள் எந்த ஒரு பிரான்ச்சஸும் கொடுக்காம நீங்கள் இப்படி சிங்கிள் ஸ்டெம்ப்லேயே அதை வளர விடணும். ஸ்டெம்பு எவ்வளோ திக்காகுதோ அவ்வளவுக்கு காய் வந்து நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும். நல்ல ஹெல்த்தியான கிரேப்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு காயும் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. இந்த 5 அடிக்கு கீழே வர்ற எல்லா பிரான்ச்சஸையும் நீங்கள் கட் பண்ணி விடணும். பாருங்கள், எந்த ஒரு பிரான்ச்சஸும் இருக்காது. எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் வரும். நமக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெல்த்தியான ஈல்டு பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோக்கு நீங்கள் பிரான்ச்சஸ் வந்து குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வருதோ, நியூ பிரான்ச்சஸ் வரும்போது யோசிக்காமல் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுறணும். அப்போது இந்த ஸ்டெம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் என்னென்னா ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியங்க. தேவையில்லாத பிரான்ச்சஸ் வந்து நம்ம எவ்வளோ கட் பண்ணி விடுறோமோ அவ்வளோ வந்து ஒவ்வொரு ஸ்டெம்பும் இந்த பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெம்பும் ஸ்ட்ராங்காக தான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டெம்பில் வர்ற காய் மட்டும்தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டெம்பு ஸ்ட்ராங் இல்லைன்னா அதில் வர்ற காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நாங்கள் ப்ரூனிங் எப்போ பண்ணுவோன்னா நவம்பர் மந்த் எண்டில் பண்ணுவோம். இயர் எண்டில் குளிர் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாமே நிறையவே கட் பண்ணி விட்டுருவோங்க. இந்த மாதிரி தின்னாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். இந்த மாதிரி திக்காக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். தின்னாக வரும் பாருங்களா. இப்போ இதெல்லாம் வந்து தின்னாக வர்றது புது பிரான்ச்சஸ். இதில் அவ்வளோவா ஹெல்த்தி இருக்காது. ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் போகுது. இந்த பிரான்ச்சஸ்லேருந்து என்ன போக பாருங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் இருக்காது. இங்கே தான் பார்க்க திக்காக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப திக்கான ஸ்டெம்பை மட்டும் விட்டுட்டு தின்னாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா ஒன்றுமே செய்யாது. நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 4 மாதமும் இந்த கிரேப்ஸோட ஸ்டெம்பு எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக இந்த மரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா எந்த லீஃபுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டெம்ப் இப்படி ஷோ ஆகுது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட இப்படி இந்த மேல் பகுதி இந்த பட்டை அப்படியே உருவி போகிற மாதிரி தான் இருக்கும். இதை ஒடிச்சா ஈஸியாக ஒடிக்கலாம். அப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம இது பட்டு போயிடுச்சு நினைக்க வேண்டாம். இது வந்து கிரேப்ஸோட ஸ்பெஷல். மார்ச் மந்தில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன உடனே புது பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். புது பிரான்ச்சஸில் பூ நிறைய வர ஆரம்பிக்கும். பூ வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும்.
ஒவ்வொரு கொப்புலேயும் தேவையான அளவு பூவை மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லா ஃப்ளவரையும் நம்ம கட் பண்ணி விடுறது நல்லது. நம்ம தேவையில்லாத ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடும்போது நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு கொப்பில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துன்னா கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்காது, அன்ஹெல்த்தியாக இருக்கும். அதனால வந்து ஃப்ளவர் வரும்போதே தேவையில்லாத ஃப்ளவரை ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி விடுறது நல்லது. நம்ம அடுத்து 3வது டிப்ஸ் பார்க்கலாங்க. 3வது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உரம். நாங்கள் இந்த கிரேப்ஸுக்கு வந்து ஆர்கானிக் உரம் தான் போடுறோம். ஆர்கானிக் உரம் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னா, எவ்ரிடே வீட்டில் வர எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டையும் நாங்கள் சேர்த்து வச்சு ஒரு பாட்டில் கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு மேலே வேஸ்ட்டையெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு ஆர்கானிக் உரமாக நாங்கள் ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மண் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் காஃபி வந்து பவுடர் வேஸ்ட், அதாவது காஃபி மேக் பண்ண பவுடர் தான் இது. இந்த காஃபி மேக் பண்ண பவுடரும் வந்து கிரவுண்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இதையும் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் உரம் கொடுக்கும்போது நமக்கு ஆர்கானிக்காக ஃப்ரூட்ஸ் கிடச்சிருங்க. இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிரேப்ஸும் கொத்து கொத்தாய் காய்க்கும். நீங்களும் நிறைய ஈல்டு பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இந்த கிரேப்ஸுக்கு வந்து ட்ரெல்லிஸ் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த ட்ரெல்லிஸ் வந்து எப்படி நாங்கள் கொடுத்துருக்கோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.